நிறைய பேர் வந்து நம்ம செஞ்சு என்ன இருக்குது, நம்ம கிட்ட என்ன இருக்குது, வேலைக்கு போறது கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு, எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. நல்ல துண்டு தூங்க வேண்டியது. நான் சொல்றேன், அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் சாப்பாடே போடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்றேன், உங்கள் பிரயாசம் மிக முக்கியம். பிரயாசம் மட்டுமே முக்கியம் அல்ல, அந்த பிரயாசத்தோடு கூட தேவனுடைய பிரசன்னமும் முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசமும் முக்கியம், பிரசன்னமும் முக்கியம். ரெண்டும் சேர்ந்தாதான் பிரகாசமான எதிர்காலம் பிறக்கும். பிரகாசமான காலம். சில பேர் இப்படி இந்த எஸ்ட்ரீம்ல உள்ள போயிடுறாங்க. எல்லாம் கர்த்தர் தான், எல்லாம் கர்த்தர் தான், நான் ஒன்னும் செய்ய வேணாம். ஒண்ணு நீ செய்யாத, ஆண்டவர் உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னொரு சில கூட்டம், கர்த்தரை வேணா, சர்ச்சு வேணா, ஆண்டவர் வேணா, ஆலயம் வேணா, தொழில் பிசினஸ் அப்படியே பணத்துக்கு பின்னாடியே போயிடுறது. சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசமோ வேணும், பிரசன்னமோ வேணும். சொல்லுங்க. கைகள் அஸ்திவாரமும் போடணும், கைகள் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு நேராக உயர்த்தவும் வேணும். இத ரெண்டுமே செருபாபேல் செஞ்சான். அவன் தான் எஃபர்ட் எடுக்கிறான், அவன் தான் உழைக்கிறான், அவன் தான் பிரயாசப்படுறான். அவன் கரங்களே அஸ்திபாரம் இட்டது. அவன் கைகள் இப்பொழுது உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு நேராக கைகள் உயர்த்தது. அவன் சொல்றான், பிரயாசமும் வேணும், பிரசன்னமும் வேணும். சத்தமா சொல்லுங்க. பிரயாசமும் வேணும், பிரசன்னமும் வேணும். ரெண்டையும் மதிப்பா எண்ணுங்கள். பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. என்ன ஆச்சு? தேவ ஆவியானவருடைய மகிமை அவன் வாழ்வில் இறங்கி வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. சகரியா 4:7, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். செருபாபேலுடைய கரங்கள் அஸ்திபாரம் இடுகிறது, காரியத்தை துவக்குகிறது. ஆனா அதை வெற்றியா முடிக்க முடியல. ஏன்னா பெரிய பர்வதம் தடையா நிக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய பர்வதம் தடையா நிக்குதா? ஆமாங்க. எங்களுக்கு வர வேண்டிய சொத்துங்க அவங்க தடுத்து வச்சிருக்காங்க. எங்களுக்கு வர வேண்டியதுங்க அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க மாட்டேங்குதுங்க, இன்னார் மூலம் வர வேண்டியதுங்க. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பல முயற்சிகள் தடுக்கப்பட்டிருக்கலாம், அடைக்கப்பட்டிருக்கலாம். பெரிய பர்வதமாய் அது இருக்கலாம். இந்த செருபாபேல் பெரிய பர்வதத்தை அவன் முன்பதாக காணும் பொழுது இவன் என்ன செய்தானாம்? தலைக்கல்லை தன் கரத்தில் தூக்கினானாம். செருபாபேல் என்ன செய்தானாம்? சொல்லுங்க பார்க்கலாம். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல் என்பது என்ன? ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. மூளைக்கு தலைக்கல் யார்? இயேசு கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல்லானவர். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. பெரிய பர்வதத்தை பார்த்து உடைந்து போகாதே. நான் சொல்லுகிறேன், மூளைக்கல்லை எடுத்துக்கொண்டு வா. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு வாருங்கள். கோலியாத்து சொல்லுகிறான், நான் ஈட்டிகளோடு, கேடயங்களோடு, பட்டயங்களோடு வருகிறேன். தாவீது சொல்லுகிறான், நீ ஈட்டியோடு வருகிறாய், கேடயங்களோடு வருகிறாய், பெரிய பர்வதமாய் வருகிறாய். நான் எப்படி தெரியுமா வரேன்? என்கிட்ட ஈட்டி கிடையாது, கத்தி கிடையாது, பட்டயம் கிடையாது, யுத்த பழக்கம் கிடையாது, ஃபைட் பண்ணது கிடையாது, எந்த திறமையும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நீ நிந்தித்த கர்த்தருடைய வார்த்தை, நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமம், நீ தூஷித்த தேவனுடைய வார்த்தையின் மகத்துவம் என் கையில் இருக்கு. அந்த நாமத்தினாலே நான் வருகிறேன். ஈட்டி கோலியாத்தின் ஈட்டி செய்யாதது, கோலியாத்தின் பட்டயம் செய்யாதது, கோலியாத்தினுடைய யுத்த அனுபவம் செய்யாதது. கர்த்தருடைய நாமம் அன்றைக்கு களத்தில் இறங்கி மிகப்பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்குமே. ஆனால் ஏன் தேவ பிள்ளைய உன் கண் தொல்லைகள் தேவனுடைய மகிமை வெளிப்பட முடியாது? ஏன் உன் தேவையில் தேவ வல்லமை வெளிப்பட முடியாது? கர்த்தர் ஆசையா எதிர்பார்க்கிறார், செருபாபேலே மூளைக்கல்லை கொண்டு வா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கல்லை கொண்டு வாங்க. என்ன கல்லையா? கர்த்தருடைய வார்த்தை என்னும் கல். வார்த்தையை பேசுங்க, வசனத்தை பேசுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனமா வீட்டுல மாட்டி வச்சிருக்கீங்க.
செவரா மாட்டி வச்சிருக்கீங்களே, எங்க பார்த்தாலும் வசனமா இருக்குது. ஆண்டவர் சொல்ல இதயத்துல எடுத்துட்டு வான்றாரு. இதயத்துல என்ன இருக்குது? வசனமா? வசனம் தான் இருக்குது. ஒரே துக்கம், ஒரே கவலை, காழ்ப்புணர்வு, பழிவாங்கும் உணர்வு, கோபம், டென்ஷன், பரபரப்பு. நான் சொல்ல இதை தூக்கி குப்பையில போடு, வசனத்தை எடுத்து இதயத்துல வெயி. ஏன்னா இதயத்தில் வார்த்தை இருந்தால் தலைக்கல்லை கொண்டு வருவான். நான் சொல்றேன், எப்பவும் லைஃப்ல வார்த்தையும் வசனமோ வாயிலும் இருதயத்திலும் வெளிப்படுதோ அப்பொழுது கிருபை உண்டாகும், கிருபை உண்டாகும், கிருபை உண்டாகும், கிருபை உண்டாகும். அந்த கிருபை உன்னை சுகமாக்கும், அந்த கிருபை உனக்கு வெற்றி தரும், அந்த கிருபை உன்னை உயர்த்தும். அந்த கிருபை நீ செய்து முடிக்காததை உனக்காக தேவ கிருபை செய்து முடிக்கும். மனுஷருடைய கண்ணில் தயவை ஏற்படுத்தும், மருத்துவர் கண்களை தயவை ஏற்படுத்தும், அதிகாரிகள் கண்களை தயவை ஏற்படுத்தும். கிருபை உண்டாகும். எப்போ? நீ வார்த்தையை கொண்டு வரும்போதுதான், நீ வசனத்தை கொண்டு வரும்போதுதான். என்ன ஆச்சான்? இவன் கல்ல கொண்டு வரான், பெரிய பர்வதம் அவன் பாதத்தின் கீழ் மண்ணோடு மண்ணாய் சமபூமியாய் மாறி போகிறது. அடைப்பு அழிந்து போகும், தடுப்புகள் காலியாகி போகும். உன் நன்மையை பெற முடியாதபடி பல அச்சுறுத்தல்கள் வருகிறதா? தேவ பிள்ளையை பயப்படாதே. வார்த்தை நீ மூளைக்கல்லை பிடித்து கொண்டு வர வரைக்கும் நீ பயப்படாத. உன்னை விட 1000 செல்வாக்குள்ள நபர்களா இருக்கலாம், உன்னை விட அதிகாரம் பெற்ற மனிதனே இருக்கலாம். தலைக்கல் உன் கையில் இருக்கிற வரைக்கும் பெரிய பர்வதத்தை பார்த்து பயப்படாத. அது உனக்கு முன்னாடி சமபூமியாகும், இல்பொருளாகும், விளங்காமல் போகும். உன் கரங்கள் அஸ்திபாரம் இட்டது, உன் கரங்களே காரியத்தை ஜெயமாய் முடிக்கும். பரலோக தேவன் உன்னை கொண்டே துவக்கினார், உன்னை கொண்டே ஆரம்பித்தார். உன் வீட்டை உன்னை வச்ச கட்ட ஆரம்பிச்சார். யாரும் இடிச்சிட முடியாது, பயப்படாத. யாரும் பகைச்சிட முடியாது, பயப்படாத. யாரும் சின்னபின்னமாக்க முடியாது, மறந்துடாத. உன் கரத்தை கொண்டு துவக்கிய ஆண்டவர் உன் கரத்தினாலே ஜெயமாய் நடத்தி சென்று நிறைவடைய செய்வார். புலம்புவதை நிறுத்தி, வருத்தப்படுவதை நிறுத்தி உபவாசத்தை ஆரம்பியுங்கள். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்ட்டு மண்டையில பிரஷர் ஏறி உடலை பாதித்துக் கொள்ளாமல் தேவ பாதத்தில் அமருங்க. நானும் என் மனைவியும் சமீபத்தில் ஒரு வாட்ச் சர்வீஸ் சென்டருக்கு போனோம். அவங்க வாட்ச் ரிப்பேர் ஆயிருச்சு. நேரா போனோம். அங்க ஒரு ஐயா இருந்தார், அவர்கிட்ட கொடுத்தோம். எல்லாம் டக்கு டக்குன்னு அப்படி பிரிச்சு கிரிச்சு போட்டாரு. அப்படி இப்படி போட்டு என்னவோ பண்றாரு, சின்ன சின்ன கருவிகள் வச்சு ஏதோ இணைக்கிறாரு, முடியல. என்ன பண்ணாரு, பண்ணிட்டே இருந்தாரு. அப்படி ஓரமா வச்சுட்டு எங்க கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிச்சு. எங்க சார் இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்க, எங்க இருந்து வரீங்க? எங்க மனசுல டைம் ஆகுது, இவர் முடிச்சு கொடுத்தாருன்னு அடுத்த வேலையை போய் பார்க்கலன்னா கதை பேசுறாரு. சரி, நாங்களும் பேசணும் 2 வார்த்தை. நாங்களும் பேச, அவரும் பேச 5 நிமிஷம் 6 நிமிஷம் போச்சுங்க. டக்குன்னு பேச்சு விட்டாரு. மறுபடியும் கிளாக்ல போனாரு, அப்படி இப்படின்னு பண்ணாரு. 2 நிமிஷத்துல பட்டுன்னு சரி பண்ணிட்டாரு. மனைவி கை நீட்டுமானாரு, அழகா கட்டி விட்டு போயிட்டு வாங்க மாட்டாரு. என்னதான் இவர் பண்றாரு? அவரே ஆன்சர் பண்ணாரு. சார், சில நேரத்துல இப்படிதான் என்னுடைய வேலையில ரொம்ப டென்ஷன் ஆயிரும், நெருக்கமாயிரும், என்ன பண்றதுன்னு தெரியாம போயிரும். என்ன பண்ணுவேன், பேசாம அதை விட்டுருவேன். பேசாம விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன். உடனே என்ன ஆகும்னா, இது மேல இருக்கக்கூடிய டென்ஷன் குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த வேலையை பார்ப்பேன், அழகா முடிச்சிருவேன். சார், எவ்வளவு பெரிய சத்தியத்தை இந்த மனுஷன் வாட்சுக்காரன் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. ரொம்ப போட்டு அப்படியே நச்சரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒண்ணு வர மாட்டேங்குதா, விட்டுருங்க. பக்கத்துல விட்டுரு. ஒண்ணு நடக்க மாட்டேங்க, விட்டுரு. ஏன்னா நீ போயிரு. அப்புறமா நீ அதுலயே உருகி போய் ஊத்தி போய் நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, அமைய மாட்டேங்குது. இந்த மாசத்துக்குள்ள நடக்கணும்னு நினைச்சேன், இந்த மாசத்துக்குள்ள ஜனவரி மாசத்துக்குள்ள உருகி ஊத்தி கலரைக்கு போயிருவேன். பக்கத்துல பார்த்து சொல்ல, ஆள் எப்படி இருந்தீங்க ஒரு நாள் பார்க்கும்போது, இன்னைக்கு பாரு உருகி ஊத்தி எப்படி கிடக்குறீங்க. எதனால? அப்படியே பிடிச்சுக்கிறது. கர்த்தர் மட்டும் புடி. நான் சொல்ல, எதையுமே பிடிக்காத. அல்லேலூயா. உன் புருஷனும் பிடிக்காத, உன் பிள்ளையும் பிடிக்காத, உன் மனைவியை பிடிக்காத, உன் கணவனை பிடிக்காத, யாரையும் பிடிக்காத. கர்த்தரை மட்டும் நீ புடி. நீ பிடிச்சனா எதை நீ பிடிச்சாலும் ஹெல்த்தியான பிடியா இருக்கும். கர்த்தரை விட்டுட்டு நீ எதை பிடிச்சாலும் நான் சொல்றேன், அது உன்னை வச்சு செஞ்சிரும். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்ட்ராங்கா பிடிங்க. கர்த்தரை பிடிச்சு பாருங்க, கரெக்டா பிடிப்பீங்க. எதை பிடிக்கணுமோ அதை பிடிப்பீங்க பாருங்க. அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் உண்டாகும். நீங்க உங்களை வருத்தப்படுத்திக்க மாட்டீங்க.
அப்போ செருபாபேல் பார்த்தோம், அஸ்திபாரம் போட்டோம் கட்ட முடியலையா, போட்டோம் கட்ட முடியலையா, போட்டோம் கட்ட முடியலையா. கர்த்தர் சொன்னார், உபவாசம் பண்ணி உட்காரு. உட்காந்துட்டான் பாருங்க, ஆளு பாதத்துல உட்காந்துட்டான், தாழ்த்த உட்காந்துட்டான், ஜெபிக்க உட்காந்துட்டான், உபவாசம் பண்ண உட்காந்துட்டான். என்ன ஆச்சு? ஆண்டவர் பேசுறாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, நான் செஞ்சு முடிக்கிறேன், என் ஆவினாலே ஆகும். பெரிய பர்வதத்தை பார்த்து பயப்படாதே செருபாபேலே, கல்லை கொண்டு வா, மூளை கல்லை கொண்டு வா, இப்ப கிருபை உண்டாகும், பெரிய பர்வதம் சமபூமி ஆகும். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தரை பிடிச்சுக்க போறேன்? அவரை பிடிச்சுக்க, நிம்மதிங்க உங்க லைஃப்ல. அல்லேலூயா. சூப்பரா வாழலாம், சிறப்பா வாழலாம், சாட்சியா வாழலாம், மகிமையா வாழலாம். அல்லேலூயா. நிறைவின் சம்பூர்ணத்தோடு நீ வாழ்ந்திருப்பாய். உன் கரங்கள் துவக்கினதை உன்னை கொண்டே தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இவரை பிடிங்க, இவரை பிடிச்சிட்டு பாருங்க, எதை பிடிக்கணும்னு கரெக்டா அவர் சொல்லி கொடுப்பார், அதை பிடிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பெரிய பர்வதம் காலி ஆகும். இல்லன்னா பெரிய பர்வதம் உன்னை காலி பண்றோம். அது என்ன காலி பண்ண கூடாதுன்னா, தலைக்கல்லை கொண்டு வாருங்கள், வார்த்தையை விசுவாசிங்கள், வார்த்தையை பேசுங்கள், வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள், வார்த்தையின் ஆழங்களுக்குள் வாங்கள். வார்த்தையின் மகத்துவம் உங்கள் வாழ்வில் மகத்தான மகிமையான காரியங்களை நிறைவேற்றும். எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்?